பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்து மத வேதமான பவிஷ்ய புராணத்தில் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முன்னறிவிப்பை இந்த காணொளியில் காண்போம். பவிஷ்ய புராணம் 5 வேதங்களை எழுதிய வேதவியாசர் தாம் எழுதிய பவிஷ்ய புராணத்தில் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். तस्मिन्नन्तरे म्लेच्छा आचार्येण समन्विताः मुहम्मदम् इति ख्याता शिष्यशाखा समन्विता रूपच्छैव महादेवम् मरुस्थलनिवासिनम्. ஒரு அந்நிய பாஷையை சார்ந்தவர் தமது சீடர்களுடன் வருவார். அவரின் பெயர் முகந்தம் என்றும் அவர் பாலைவனத்து பகுதியை சார்ந்தவர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. लिङ्गच्छेदी सिकाहीनः स्मश्रुधारी सदूषकः उच्छलापी सर्वभक्षी भविष्यति जनो मम विना कौलञ्चेशवस्तेषाम् भक्षामता मम मुसलैनैव संस्कारः कुशैरिव भविष्यति तस्मान् मुसलवन्तो हि जातयो धर्मदूषका इति पैसाकधर्मच्च भविष्यति मया कृतः. லிங்க சஷ்டி என்றால் அவர் விருத்த சேதனம் செய்திருப்பார் என்றும், சிகாஹி நகா என்றால் அவர் தலையில் குளினி இருக்காது, முகத்தில் தாடி இருக்கும் என்றும், உச்சலாப்பி என்றால் அவர் உரத்த குரலில் பாங்கு சொல்பவராக தொழுகைக்கு அழைப்பு விடுவிப்பவராக இருப்பார் என்றும், சுற்றி பக்ஷி என்றால் சைவம் மற்றும் அசைவ உணவுகளை உண்பவராக இருப்பார் என்றும், உசலை நைனா சம்சக்கரஹா என்றால் அவர்கள் முஸ்லிம்கள் என்று அழைக்கப்படுவார்கள் என்றும், ஓ போஜராஜனே, நானே அவருக்கு தாசன் ஆகிவிடுவேன் என்பதால் நீயும் அவரின் மார்க்கத்தை பின்தொடரு என்று பவிஷ்ய புராணத்தில் வேதவியாசர் குறிப்பிடுகின்றார்.